ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 54 அதிகாரம் 14 வாசிப்போம். நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. நீதியிலே ஸ்திரப்பட்டு இருந்தால் கொடுமை, பயம், திகில் ஒன்றும் உன்னை அணுகுவதில்லை. இப்போ கொடுமையும் பயமும் திகிலும் நம்ம வாழ்க்கையில் வந்து விழுறதுக்கு ஒரு சோர்ஸ், ஒரு வழி, நீதியிலே நாம் ஸ்திரமாகாமல் இருக்கிறோம். ஒரு மனுஷன் நீதியில் ஸ்திரப்பட வேண்டும். ஒரு ராஜ்யம்னா அந்த ராஜ்யம் எதனால் அறியப்படுதோ அது நீதியினால் மட்டும்தான் அறியப்படும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீதினாலே ஸ்திரப்பட வேண்டும். எஸ்டாப்ளிஷ்ன்னு இருக்கும், இங்கிலீஷில் எஸ்டாப்ளிஷ்ன்னு இருக்கும், இன்னொன்று ரூட்டுன்னு இருக்கும். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, அந்த நீதியிலே நாம் வேரூன்ற வேண்டும், நீதியிலே நாம் வளர வேண்டும், நீதியில் நாம் செழித்தவங்க வேண்டும். அப்போ நீதி தெரியாமல் ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் பிரயோஜனம் இருக்காது. ஆன்மீக வாழ்க்கையை பொறுத்த அளவுக்கும் தேவன் சொல்கிற வார்த்தைகளுக்கு அதிகமாக செவிசாய்த்தால் மட்டும்தான் நமக்கு நற்பலன் கிடைக்கும். இன்றைக்கி பயம் இருக்குது, கொடுமை இருக்குது, தீமை இருக்குது. இது வராதிருக்கத்தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம், ப்ரொடெக்ஷன் ப்ரேயர் பண்ணுறோம். ப்ரொடெக்ஷன் ப்ரேயர் ஏன் பண்ணுறோம்? அது வருதுனால பண்ணுறோம். ஆனால் வேதம் சொல்லுது, நீதியில் ஸ்திரப்பட்டிருந்தால் அது உன்னை அணுகுவதில்லை. ரைசலா, பரலோக ராஜ்யம் என்ன? பரலோக ராஜ்யம்னா என்ன? பரலோகத்தை யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறாரு. அங்கே பிதா, குமாரன், பரிசுத்தாவின் இருக்கிறாங்க. அங்கே தூதர்கள் இருக்கிறாங்க. அங்கே எல்லாமே அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பரலோக ராஜ்யத்தை மனுஷன் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி அதை டைலூட் பண்ணி நமக்கு தந்த ராஜ்யத்தின் பேர் தான் தேவனுடைய ராஜ்யம். ரைசலா, பரலோக ராஜ்யம் மனுஷனை தேடி பூமிக்கு வந்த ராஜ்யத்தின் பேர் தான் தேவனுடைய ராஜ்யம். அதனால தான் சொன்னார், அஞ்ஞானிகள் தான் இவைகளை தேடி திரியிறாங்க, நீங்கள் ஏன் தேடி திரியிறீங்க? உண்ண உணவு உடுக்கூடையும் தேவன் தருவார். முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். மத்தேயு 6 அதிகாரம் 33 வாசிக்கிறோம். முதலாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, இரண்டாவது தேவனுடைய நீதியை தேடுங்கள். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே வர ஆரம்பித்து அவன் தேட வேண்டிய முதலாவது காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். என்ட்ரன்ஸில் வந்திருக்கான்னு உள்ளே போகலை, அந்த ராஜ்யத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு தேட ஆரம்பிக்கணும். ஒரு பட்டணத்துக்குள்ளே, தேசத்துக்குள்ளே, ஊருக்குள்ளே போனால் நம்ம தேட ஆரம்பிப்போம். இங்கே ஹோட்டல், நல்ல ஹோட்டல் எங்கே இருக்குது, எங்கே ஸ்டே பண்ணலாம், இந்த ஊர் ஜனங்க எப்படிப்பட்டவங்க, எல்லாம் தேடுவாங்க. சேம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தேட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேடுதல் வேட்டை என்னைக்கு குறையுதோ அன்னைக்கு எல்லாம் திரும்ப வர ஆரம்பிக்கும். வாசித்து பாருங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. ரோமர் 14 அதிகாரம் 17 வாசிங்களேன். ரோமர் 14 அதிகாரம் 17 வாசிச்சு பாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கும். பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. சரீரத்துக்கு அப்பாற்பட்ட, மாம்சத்துக்கு அப்பாற்பட்ட, கண்களால் பார்க்க காரியத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்றைத்தான் வேதம் சொல்லுது. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷந்தாங்க தேவனுடைய ராஜ்யம். அதான் பரலோக ராஜ்யம். முதலாவது சொல்லப்பட்டிருக்க நீதி, ரைச்சஸ்னஸ், நீதி. யாருடைய நீதி? தேவனுடைய நீதி. எல்லாத்துக்கும் ஒரு நீதி உண்டு, உலகத்துக்கு ஒரு நீதி உண்டு. இந்த இந்திய தேச நீதி எங்கே பார்க்கலாம்? இந்திய தேச நீதி எங்கே பார்க்கலாம்? கோர்ட்டில் பார்க்கலாம், நீதிமன்றத்தில் பார்க்கலாம். நீதியை நீதிமன்றத்தில் பார்க்கலாம். நீதியை நடப்பிக்கிற நீதி அரசர்களை பார்க்கலாம், அவங்க தான் ஜட்ஜ். இதுக்கு வாதாடுகிற வக்கீல்களை பார்க்கலாம், நடுவர். அப்போ இந்த நாட்டுக்கு உண்டான நீதி என்ன? ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நீதி உண்டு. அந்த நீதியின்படியாகத்தான் அவங்க தீர்ப்பு வழங்குவாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு உண்டு. அரபு நாடுகளுக்கு நீதி உண்டு, ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு நீதி உண்டு. அந்த நீதியை வச்சு அந்த நாட்டை என்ன செய்யலாம்? நம்ம எடை போட்டு பார்க்கலாம். இந்த நாட்டினுடைய நீதி என்ன? கொலை செஞ்சால் மரண தண்டனை, நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை, திருட்டுத்தனம் பட்டா பண்ணுனா நிரூபிக்கப்பட்ட மரண தண்டனை. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு தண்டனை என்பதுதான் நீதியினுடைய முடிவு. ரைசலா,
கண்டுபிடிக்கப்படாவிட்டால், சரியான சாட்சி இல்லாவிட்டால் இந்த கேஸு டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. சாட்சி சரியில்லை, டிஸ்போஸ் பண்ணுறாங்க. சாட்சிகளே இல்லை, முடிஞ்சது. சாட்சி சொல்ல யாரும் இல்லை, முடிஞ்சது. அந்த ஜட்ஜோ வக்கீலோ அவங்களுடைய சொந்த பிரகாரம் எதுவும் செய்ய முடியாது. நாட்டுடைய நீதியினுடைய சட்டத்திட்டங்கள் இருக்கும், அதுக்கு அனுசரித்து அவங்க செய்ய முடியும். ஆமே. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய நீதிக்கு கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீதிக்கு வித்தியாசம் உண்டு, கொஞ்சம் வித்தியாசமான நீதி. வாசிச்சு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனம் 1-12 வரை. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்போது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையுமேயுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டுமென்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இங்கே ஒரு நீதியை குறித்த ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இது லைவாக நடந்த ஒரு சம்பவம், கதையெல்லாம் இல்லை. ஒரு விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து முன்பாக நிறுத்துகிறாங்க. நிறுத்தி சொல்கிறாங்க, மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாங்கள் செய்கிறோம். விபச்சாரத்தை கையுமையாக பிடிக்கப்பட்டால் கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு சட்டம் இருக்குது, நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு என்ன சொன்னாலும் அதில் குற்றம் கண்டுபிடிக்கத்தான் அவங்க பார்க்குறாங்க. ரைசலா. ஆனால் இயேசு யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இயேசு நியாயப்பிரமாணத்தில் முடிவாக இருக்கிறார். இயேசு தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர். அப்போ நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட காரியம் என்ன? கையுமையுமா பிடிக்கப்பட்டால் கல்லெறிஞ்சு கொள்ளணும். என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு சொல்லி. உங்கள் தீர்ப்பு என்ன? இதான் அந்த தீர்ப்பு. இந்த கடவுள் எங்களுக்கு கொடுத்த தீர்ப்பை இதுதான். அதான் என்ன? பாவம் செஞ்சு பிடிக்கப்பட்டால் கல்லெறிஞ்சு கொள்ளணும், தண்டிக்கப்படணும், அழிக்கணும், வேதஞ்சு கொல்லணும்னு சொல்லிடுச்சு. யோசுவா யுத்தத்துக்கு போய் 30,000 பேர் செத்து போயிட்டாங்க. ஆண்டோட்ட முறையிட்டு அழும்போது சொல்கிறாரு, உங்களில் ஒருவன் வந்து தீட்டான ஒரு காரியத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு, அதனால் நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு சீட்டு போட்டு அவனை கண்டுபிடிச்சாச்சு. அவன் சொன்னால், ஆமாம், நான் எரிகோலேருந்து வரும்பொழுது கொஞ்சம் தீட்டான காரியங்களை எடுத்துகிட்டு வந்துட்டேன்ம்மா. அந்த அவனை கொண்டு வந்து கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க, தீட்டு போயிடுச்சு. இந்த பேஸ் தான் அவங்களுக்கு இருக்குது, இந்த மாதிரி சிந்தை தான் அவங்களுக்கு இருக்குது. சொல்லுங்க, மோசே சொன்னாரே கல்லெறிஞ்சு கொல்லட்டுமான்னு சொல்லி. அப்போ இயேசு ஞானமாய் அந்த இடத்துல, அது தேவனுடைய ராஜ்யத்துக்கோ தேவனுக்கு உட்பட்டது அல்ல, வேற வழி இல்லாமல் மோசே உங்களுக்காக எழுதி கொடுக்கப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு அவங்களுக்கு சொல்கிறாரு, முதலாவது பாவம் இல்லாத முதலாவது கல்லெறிய கடவன். ரைசலா. பாவம் இல்லாத முதலாவது கல்லெறிய கடவன். நியாயப்பிரமாணம் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது? நியாயப்பிரமாணம் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கு? பாவம் செய்கிறவங்க விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த பாவத்துக்கு இவங்களும் உட்பட்டாங்க இல்லையா? அப்போ அவங்க மனசாட்சி கடிந்து கொள்ளப்பட்டு கற்களை கீழே போட்டாங்க. ஒருத்தனும் அந்த சட்டத்திட்டங்களை உட்பட்டு அவளை தண்டனை கொடுக்கவில்லை, விட்டுட்டாங்க. நல்ல கவனிங்க. எல்லாரும் கல்லை கீழே போட்டு போயிட்டாங்க.
இயேசு தலைநிமிர்ந்து பார்த்தபோது ஒருத்தர் இல்லை, அவன் மட்டும்தான் இருக்கிறான். இயேசு தனித்து இருக்கிறார். அவர் கேட்குற, யார் உன்னை நியாயம் தீர்க்கவில்லையா, ஜட்ஜ் பண்ணலையா, கொல்லலையா, செஞ்ச பாவத்து தண்டனை கொடுக்கலையா? இல்லை, நான் உன்னை நியாயம் தீர்க்கல போன்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு யாருங்க? இயேசு யார்? சர்வவல்ல தேவன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பை இங்கே கொடுக்குறார். என்ன? நான் உன்னை நியாயம் தீர்க்கல போ, நான் உன்னை ஜட்ஜு பண்ணலை, உன் பாவத்துக்கு தகுந்தாப்புல தண்டனை கொடுக்கல, உன்னை வேதனைப்படுத்தலை, உன்னை பயப்படுத்தலை, திகிலுக்குள்ளே விடலை, உன்னை நிர்மூலமாக்கலை, உன் ஜீவியத்தை அழிக்கலை, உன் பிறப்பனை அழிக்கலை, உன் பேரை கெடுக்கலை, நீ போ, இனிமேல் பாவம் செய்யாதே. பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவனுடைய தீர்ப்பு எப்படி இருக்குன்னா, தேவனுடைய தீர்ப்பு பாவம் செஞ்சவனை மன்னிக்க தான் தேவனுடைய தீர்ப்பு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தீமை செய்தவனை மன்னிப்ப தேவனுடைய தீர்ப்பு, அக்கிரமம் செய்தவனை மன்னிப்ப தேவனுடைய தீர்ப்பு. தேவன் யாரையும் அழிக்க வரவில்லை. இயேசு கிறிஸ்து வந்து எதுக்கு வந்தார்? மனுஷனை மீட்டு கொள்ளும்படியாய், ரட்சிக்கும்படியாய் வந்தார். அதான் அவருடைய நீதி. ஒரு நாள் இயேசுவும் சீசர்களும் போகிறாங்க, எருசலேமுக்குள்ளே போகிறாங்க. எருசலேம் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளல, எல்லாம் வாசல் அடைச்சிட்டாங்க. ஏய் போய் அப்படின்ட்டாங்க. யாருக்கு கோவம் வந்தது தெரியுமா? யாருக்கு கோவம் வந்தது? யாருக்கு வந்தது கோவம்? வந்தது பாருங்க கோவம். யாருக்கு? வாசி பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 53 வாசிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனம் 53 56 வரை. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். பிரைஸ் தி லார்ட். யாரு கோவப்பட்டா? சீசர்கள் பேதுரும் யோவானும் என்ன செஞ்சாங்க? யாக்கோபும் யோவானும். யாக்கோபு யோவான் என்ன செஞ்சாங்க? யாக்கோபும் யோவானும் கோவப்பட்டு என்ன சொல்லிட்டாங்க? இயேசுவே, எலியா செய்தது போல் நாங்களும் செய்யட்டுமா? வானத்திலிருந்து அக்கினி இறக்கி உங்களை அழிக்கட்டுமா? நீர் கட்டளையிட உமக்கு சித்தமா? அப்போ இவங்க மனசு, சிந்தை, இருதயமெல்லாம் எங்கே இருக்குது? பழைய ஏற்பாட்டை தழுவி எலியா செய்தது போல தேவனுக்கு விரோதமாக என்ன செஞ்சாலும் அழிக்கிறது, இதுதான் எலியாவுடைய திட்டமாக இருந்து சொல்லி இவங்க கற்பனை பண்ணி வானத்திலிருந்து அக்கினி இறக்கி தவறு செய்து அழிக்கக்கூடிய வல்லமையை எங்கிட்ட கர்த்தர் கொடுத்துருக்கான்ற மாதிரி பேசுகிறாங்க. ஏசு அப்படி இருந்தானா அந்த அக்கினியை கட்ட விடுத்திருப்பாங்க, எருசலேம் அழிஞ்சு போயிருக்கும். எருசலேம் அழிஞ்சு போனால் விடுவார் அவர்? எருசலேமே நீ இல்லாமல் போனால் என் கை ஒன்றும் விளங்காது அப்படின்னார். இல்லை, அப்படி தானே சொன்னார். அக்கினி இறக்கி இவங்க அழிக்கட்டுமா? தண்டிக்கட்டுமா? பலவிதமான பயத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சீசர்கள் சொல்கிறாங்க, அக்கினி இறக்கட்டுமா, நமக்கு சித்தமா, நாங்கள் கட்டளை இடட்டுமா? இயேசு அவர்களை அதட்டி சொன்னார், நீங்கள் என்ன ஆவின்னு தெரியுமா? நீங்கள் எந்த ஆவியை உடையவர்கள் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் கூட எலியாவின் ஆவியோ, எலிசாவின் ஆவியோ, மோசையின் ஆவியோ, தாவீதின் ஆவியோ யாருக்கும் கொடுக்கப்படல, யாருக்குமே கொடுக்கப்படல. புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ஆவியானவர் மட்டும்தான் இருக்குது. கிறிஸ்துவை மரித்தொழுந்து உயிரோடு எழும்ப செய்த ஆவியானவர் மட்டும்தான் இருக்கிறார். தேவத்துவத்தின் பரிபூர்ண நன்பின் ஆவியானவர், கிருபை பொருந்தின ஆவியானவர், தேவனை நீதியாக இருக்கிற ஆவியானவர், சமாதானத்தின் ஆவியானவர், சந்தோஷத்தின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர் தான் நீ கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் மனம், சிந்தை, இருதயம் இல்லைன்னா பாவம் செய்தால் தண்டிக்கணும், இதே தீர்ப்பு தான் உனக்கு இருக்குது அப்படின்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம என்ன தீர்ப்பு தீர்க்கிறோமோ அந்த தீர்ப்பு நமக்கும் தீர்ப்பு இருக்குது, மறந்துடக்கூடாது. நம்ம யாரை என்ன தீர்ப்பு தீர்த்து விடுறோமோ அந்த தீர்ப்பு நமக்கும். ஏன் தெரியுமா? வாசிச்சு பாருங்க, ரோமர் 2ஆம் அதிகாரம் 1-2 வார்த்தை வாசிங்களேன். ரோமர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம என்ன தீர்ப்பு தீர்க்கிறோமோ இந்த தீர்ப்பு தான் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும் என்பதை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். நீங்கள் என்ன ஆவின்னு தெரியுமா?
எந்த ஆவியை வச்சு நீங்கள் ஆராதிக்கிறீங்க? எந்த ஆவியை வச்சு சபைக்கு போகிறீங்க? எந்த ஆவியை வச்சு பைபிள் படிக்கிறீங்க? எந்த ஆவியை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க? என்ன ஆவின்னு தெரியாமல் ஆவிக்கிற வாழ்க்கை வாழும் மிகுந்த கடினம். நல்லா இல்லை, அது குருட்டாட்டம், அதுக்கு பேர். பிரைசலா. மனுஷகுமார் வந்திருக்கிறது மனுஷனை அழிப்பதற்காக அல்ல, ரட்சிப்பதற்காகத்தான் மனுஷகுமார் வந்திருக்கிறார். அதனால் தேவனுடைய நீதி என்பது முற்றிலும் வித்தியாசமானது. உலகத்து நீதியை பார்க்கலும், பழைய ஏற்பாட்டு நீதியை பார்க்கலும், புதிய ஏற்பாட்டு நீதி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அந்த புதிய ஏற்பாட்டு நீதியை தேவன் நமக்கு வெளிப்படுத்த நாம் அது கண்டு படித்து உணர்ந்து அனுபவிக்க வேண்டும். இன்னைக்கு இதே கோவப்பட்ட யாக்கோபு யோவானும் தான் தன்னை மரணத்துக்காக ஒப்பு கொடுத்தாங்க. அன்னைக்கு ஒன்றும் அவங்க சபிக்கலையே, அன்னைக்கு ஒன்றும் எலியாவின் அக்கினி இறக்கலையே. ஏன்னா கிறிஸ்துடைய மரணத்தின் மூலமாக நீதியை அவங்க பெற்றுக்கொண்டார்கள். பிரைசலா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நீதி என்பது அவர் நம்ம மேலே இரக்கம் கொண்டு நமக்கும் தேவனுக்குள்ள உறவுகளை கெடுக்கக்கூடிய பாவத்தை மன்னிக்கிறதாங்க இருக்கு. பிரைசலா. எப்படி மன்னிக்கிறார் நம்முடைய பாவத்தை? எப்படி மன்னிக்கிறார் தெரியுமா? எப்படி மன்னிக்கிறார்? பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் இரத்தத்தை எடுத்து, ஆட்டுக்கடாக்கள் இரத்தத்தை எடுத்து கூடாரத்துக்குள்ளே போவான். ஒன்று. மகா பிரதான ஆசாரியன் அந்த இரத்தத்தை எடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்தை போய் தெளிப்பான். 2. அப்போ இரத்தத்தை பார்க்கும் பொழுது தேவன் பாவத்தை மன்னிக்கிறார் என்பதுதான் உண்மை. பழைய ஏற்பாட்டில் மிருகங்களின் இரத்தத்தை பார்த்து தேவன் பாவங்களை மன்னித்தார். அது நிரந்தர மன்னிப்பல்ல. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் தேவன் முற்றிலுமாக மனுஷனை மன்னிக்க வேண்டும் என்று திட்டம் வைத்தபடினால்தான் தேவன் மனுஷனாக வெளிப்பட்டார். ஏன்? மனுஷன், அதாவது மனுஷனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறதுக்கு மனுஷன் தான் தேவை. அப்போ எந்த மனுஷன் வேணும்? பாவம் இல்லாத ஒரு மனுஷன் வெளிப்பட வேண்டும். அதுக்காகத்தான் தேவன் பாவமில்லாத மனுஷனாக வெளிப்பட்டு வந்தார். வெளிப்பட்டு மனுஷனுடைய பாவங்களை தான் சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் உடம்பிலிருந்து ரத்தம், ஜீவன் வெளிப்பட்டது. இந்த ரத்தத்தை தேவ சுமத்தில் ஊற்றினபடினாலே தேவன் ரத்தத்தை பார்த்து திருப்தி அடைந்து நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். பிரைசலா. புரியுதா இல்லைங்களா? நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அடிப்படை தத்துவம் என்ன? இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தை தேவன் பார்த்து திருப்தி அடைந்து அந்த பாவத்தை மன்னிக்கிறார். பிரைசலா. அப்போ நம்ம பாவம் செய்யும் பொழுது அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசுறேன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார். ரத்தம் தான் நமக்காக பரிந்து பேசுது. ஆபேல் சிந்தின ரத்தத்தை பார்க்கலும் கிறிஸ்து இயேசு சிந்தின ரத்தம் விலையேறப்பட்ட ரத்தம். நம்ம சிந்தின ரத்த இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினால தான் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் தீமைகளுக்கும் பரிகாரியாக இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தில் சுமந்தபடினாலே தான் தேவன் நம்மை விடுவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்கு தக்கபடி தண்டிக்க வேண்டுமே, ஆனால் நம்ம செத்து போயிருப்போம், நம்ம மரித்து போயிருப்போம். மரிக்காமல் இருக்க காரணம் தேவன் நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார். ஆமென். எவ்வளோ பெரிய அக்கிரம செய்கையானாலும் சரி, அதை மன்னிப்பதற்கு தேவனிடத்தில் மன்னிப்பு உண்டு. அதான் அவருடைய நீதி. அவையத்தவாசிங்க தைரியமாக கிருபாசன தண்டைக்கு போகும். இரக்கம் கிடைக்கும்படியாக தைரியமாக கிருபாசன தண்டைக்கு போகும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தையில் வாசிக்கிறோம். நமக்கு இரக்கம் செய்யறதுக்காக தேவன் காத்திருக்கிறார். தைரியமாக போவோம், பயப்பட வேண்டாம். தேவன் தண்டிப்பார், அழிப்பார் என்கிற பயம் நமக்கு வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் நீதி உள்ளவர். தேவன் நீதி உள்ளவர்.